Hi friends, welcome to LM Techs Technical and Technologies. இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்டரை எப்படி வேறு டைப்பில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்டரோட ஸ்டைலை மாற்றுவோம், பார்டரோட கலரை மாற்றுவோம், தென் வந்து பார்டரோட பிக்சல் மாற்றுவோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நம்ம நார்மலாக செய்கிறது. ஸோ வேறு என்ன பார்டரில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பார்டரை ரேடியஸாக பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நார்மல் ஸ்கொயர் அவுட்ஃபுட் கிடைக்காம ஒரு சர்க்கிள் அவுட்ஃபுட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பார்டர் ரேடியஸை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட நோட் பேடுக்கு வந்துடலாம். தென் வந்து நியூவாக ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிச்சு. இந்த டாக்குமெண்ட்குள்ளே நமக்கு தேவையான HTML டேக்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஸோ HTML டாக்குமெண்ட்குள்ளே நம்மளோட ஹெட் டாக்குமெண்ட் இருக்கும். ஸோ ஹெட் ஓப்பன் பண்ணியாச்சு. தென் ஹெட்குள்ளே நம்மளோட டைட்டில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டைட்டில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ டைட்டில் போட்டாச்சு. ஸோ டைட்டில் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ தென் வந்து ஹெட்க்கு அப்புறம் நம்மளோட பாடி செக்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பாடி செக்ஷன் போட்டு இந்த இடத்துல நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளோட டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணாங்களா? ஸோ Ctrl+S அழுத்தி நம்மளோட ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரேடியஸ் அப்படின்ற நேமில் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ radius.html அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ நம்மளோட பேஜ் இப்போ சேவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ பாடி செக்ஷனுக்குள்ளே இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு div ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ div என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த செஷனை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டைலில் தேர்ட் மெத்தடில், ஓகேங்களா, அதாவது எக்ஸ்டர்னல் மெத்தடில் எப்படி இன்க்ளூட் பண்ணி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பேஜுக்கு ஒரு டைட்டில் தந்துடலாம். ஸோ ரேடியஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ ரேடியஸ் பார்டர்னு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நம்மளோட ஹெட் செக்ஷனுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா வேறு பேஜில் தானே ஸ்டைல் எழுத போகிறேன். ஸோ அந்த பேஜோட ஸ்டைலை இந்த இடத்துல நான் லிங்க் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ லிங்க் அப்படின்ற டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, ஸோ ரிலேஷன் ஸ்டைல் ஷீட்டை தான் நம்ம லிங்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்டைல் ஷீட் கொடுத்துட்டு, ஓகேங்களா, ஸோ டைப் வந்து ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்க CSS ஃபைல். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபைலோட நேம் என்ன அப்படின்னா ஹைப்பர் லிங்க் ரெஃபரன்ஸில் ஈக்குவல் டு, ஸோ இந்த இடத்துல நான் சாட் ஷீட் அப்படின்னு, ஓகேங்களா, ஸோ சாட் ஷீட் அப்படின்னு தந்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஷீட் அப்படின்னு தந்துட்டு .css அப்படின்ற ஃபார்மேட். ஸோ இந்த நேமை ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு நியூ ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பேஜில் தான் ரேடியஸ் அப்படின்ற பேஜுக்கு நம்ம இந்த இடத்துல ஸ்டைல் எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் எக்ஸ்டர்னல் அப்படின்ற மெத்தட். ஸோ ஜஸ்ட் இந்த பேஜை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேஜில் என்ன நேம் கொடுத்துருந்தோமோ அதே பேஜ் தான், அதே நேம் தான் நம்ம இந்த இடத்துலையும் தரணும். ஓகேங்களா? ஸோ சாட் ஷீட் .css அப்படின்ற எக்ஸ்டென்ஷன். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த ஷீட் இன்க்ளூட் ஆகிடுச்சா இல்லையா நமக்கு தெரியணுங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா பாடி செக்ஷனுக்கு நம்ம ஒரு ஸ்டைல் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ பேக்ரவுண்ட் செட் பண்ணுறேன். ஸோ பேக்ரவுண்ட் வந்து எனக்கு ஒரு பிங்க் கலரில் வரணும். ஸோ கொடுத்தாச்சு. ஸோ ரேடியஸ் பேஜுக்கு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ ரேடியஸ் பேஜில் போய் ஒரு சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ரன் பண்ணலாம். ஸோ வெப் பேஜ் லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ என்னோடய ரேடியஸ் பேஜோட என்னோட ஸ்டைல் ஷீட் லிங்க் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ லிங்க் ஆனதுனால தான் என்னோடய பேக்ரவுண்டோட கலர் மாறி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ்டர்னல் மெத்தட் எதுக்காக அப்படின்னா நீங்கள் மோர் தென் பேஜஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மோர் தென் பேஜஸை நீங்கள் ஒரே ஒரு ஸ்டைல் ஷீட்டை வச்சு லிங்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டைல் ஷீட்டில் உங்களுக்கு என்னென்ன ஸ்டைல்ஸ் வேணுமோ அத்தனை பேஜஸ்க்கும் நீங்கள் போட்டு நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த டிவ்வுக்கு ஸ்டைல் எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்டர் ரேடியஸ் பற்றி தான். ஸோ இந்த இடத்துல டிவ்வுக்கு ஒரு நேம் வச்சுக்கலாங்களா? ஸோ டிவ்வுக்கு வந்து ஒரு ஐடி செட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இனிக்குவாக வேணும். ஸோ ஐடி செட் பண்ணிவிட்டு பாக்ஸ்னு தரேன். ஓகேங்களா? ஸோ சேவ் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட ஸ்டைல் ஷீட்டுக்கு வந்துட்டு ஐடிங்கிறதுனால ஆஷ். ஓகேங்களா? ஸோ ஹேஷ் பாக்ஸ்னு கொடுத்துட்டேன். ஸோ இந்த பாக்ஸுக்கு நான் என்ன ஸ்டைல் எழுதுறேன் அப்படின்னா ஒரு ஹைட். ஓகேங்களா? ஸோ ஒரு ஹைட் வந்து ஒரு 500 பிக்சலில் வரணும். ஸோ வித் வந்து ஒரு 300 பிக்சலில் வரணும். ஓகேங்களா? ஸோ 300 பிக்சல் கொடுத்துட்டு பேஜை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பேஜுக்கு போய்ட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ இந்த டிவ்வுக்குள்ளே ஒரு கண்டென்ட் கொடுக்கலாம். ஓகேங்களா? சூப்பர் H1 டேங்கில் ஓப்பன் பண்ணிவிட்டு தென் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல ஒரு கண்டென்ட் தரேன். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனல் நேமே நான் தரேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ போய் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எனக்கு ஹைட் அண்ட் வித் வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணோம்னா நம்ம ஹைட் அண்ட் வித் வந்து எந்த இடத்துல எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ பேக்ரவுண்ட் செட் பண்ணுறேன். ஸோ பேக்ரவுண்ட் வந்து
ரெட்னு தரேன் ஓகேங்களா. ஸோ ரெட்னு தந்துட்டு பேஜ் சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ என்னோட ஹைட் அண்ட் வித்துக்கு நான் தரேன். பேக்ரவுண்ட் செட் பண்ணாதனால நான் கொடுத்த ஹைட் அண்ட் வித் வந்து ஒர்க் ஆனதானே தெரியல. ஸோ ஹைட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 200 பிக்சல் கொடுத்துட்டு பேஜை சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ எனக்கு இது ஓகேவாக இருக்குது ஓகேங்களா. ஸோ ஒரு ஒன்றும் இல்லை, 2 ஸ்டைல் தான் இருக்கும். ஒன்று வந்து பாடிக்கு ஸ்டைல் எழுதியிருக்கோம், இன்னொன்று வந்து நம்ம க்ரியேட் பண்ண டிவ்வுக்கு ஸ்டைல் எழுதியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ அந்த டிவ்வுக்குள்ளே நமக்கு ஒரு கண்டென்ட் இருக்குது. ஸோ இந்த டிவ்வை என்ன பண்ணலாம் அப்படின்னா பேஜுக்கு சென்டர் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல மார்ஜின் ஆட்டோ அப்படின்னு தந்துடுறேன் ஓகேங்களா. ஸோ ஆட்டோன்னு கொடுத்துட்டு பேஜை சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ நம்மளோட டிவ் வந்து பேஜுக்கு சென்டராக வந்துச்சு ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பார்டர் செட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ பார்டரை எதுக்கு செட் பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட டிவ்க்கு செட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ நார்மலாக நம்ம செட் பண்ணுறதுனா பார்டர்னு போட்டு செய்வோம் ஓகேங்களா. ஸோ ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற பார்டர் வந்து ரேடியஸ் அப்படின்னா எல்லா பக்கமும் நமக்கு கர்வ் ஆகி வரும். ஸோ பார்டர் ரேடியஸ் ஸோ அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ பிக்சல் வந்து அதோட கார்னர் வந்து வளைஞ்சு வரணும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கலாம். ஸோ 10 பிக்சல்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதுங்களா. ஸோ 10 கொடுத்துருக்கிறதுனால எனக்கு லைட்டாக எட்ஜஸ் வந்து கர்வ் ஆகிருக்கு. ஸோ ஒரு 100 பிக்சல் நல்லா கர்வ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ எனக்கு 100 பிக்சல் நல்லா எனக்கு வந்து கர்வ் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எதுக்காக அப்படின்னா உங்கள் கண்டென்ட்க்கு வந்து ஏதாவது நீங்கள் நல்லா டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பார்டர் ரேடியஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி ஸோ இந்த மாதிரி நம்ம ரேடியஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம கொடுக்குற கண்டென்ட் வந்து மூவ் ஆகிரும் ஓகேங்களா. ஸோ அதை வந்து நம்ம பொசிஷன் பண்ணுறதுக்கு மார்ஜின் ப்ராப்பர்ட்டியோ இல்லை பேடிங் ப்ராப்பர்ட்டியோ யூஸ் பண்ணி நம்ம சென்டர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ H1 டேகுக்கு நான் பொசிஷன் பண்ணுறேன், ஏன்னா அந்த கண்டென்ட் தானே தனியாக இருக்குது. ஸோ அந்த H1 டேகுக்கு மார்ஜின் ஓகேங்களா. ஸோ மார்ஜின் டாப் தரேன், ஒரு 20 பிக்சல் ஃபஸ்ட்டு மூவ் ஆக சொல்கிறேன். ஸோ ஒரு இன்னும் மூவ் ஆனது தெரியல, ஒரு 50 பிக்சல் மூவ் ஆக சொல்கிறேன். ஸோ 50 ஓகேங்களா. ஸோ இப்போ மார்ஜின் டாப் மார்ஜின் லெஃப்ட் தரலாம். ஸோ லெஃப்ட்டில் வந்து ஒரு 50 பிக்சல் சேம் மூவ் ஆக சொல்லியிருக்கேன். ஸோ மூவ் ஆகியிருக்கு. தென் வந்து மார்ஜின் டாப்பை இன்னுமே கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ மைனஸ் கொடுத்தா மேலே போகுது. ஸோ 150 கொடுக்கலாம். ஸோ 150 கொடுத்துட்டு பேஜை சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ இப்போ பேடிங் கொடுத்து பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ பேடிங் வந்து ஒரு 10 பிக்சல் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ கண்டென்ட் மூவ் ஆகிருக்கு. ஸோ 10 பிக்சல் விட ஒரு இன்னும் ஒரு 30 பிக்சல் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போ கண்டென்ட் வந்து ஃபர்ஸ்ட் இருந்தது அப்போ எப்படி இருந்தது அப்படின்னா நார்மலாக ரேடியஸ் கொடுக்கும்போது இந்த எட்ஜஸ்லாம் கர்வ் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ கண்டென்ட் வந்து நம்மளோட டிவை விட்டு வெளியே போயிடும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்காமல் நீங்கள் மார்ஜின் அண்ட் பேடிங் யூஸ் பண்ணி உங்கள் கண்டென்ட்டை அலைன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. வேணுங்கிற இடத்துல உங்கள் கண்டென்ட்டை பொசிஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஸோ பார்டர் ரேடியஸ் அப்படிங்கிறது இதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் ஆகுது ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து அடுத்து என்ன ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம் அப்படின்னா ஓவர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த ஓவர் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணும்போது இன்னொரு ஆக்ஷன் நடக்கும் ஓகேங்களா. ஸோ அதை எப்படின்னு செஞ்சு பார்க்கலாங்களா. ஸோ நம்மளோட ஸ்டைல் ஷீட்டுக்கு வந்துடலாம். ஸோ நம்மளோட டிவ் பாக்ஸ் வச்சு இப்போ நான் ஹோவர் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ ஹேஷ் பாக்ஸ் ஓகேங்களா. ஸோ எனக்கு இந்த பாக்ஸை கிளிக் ஆகும்போது எனக்கு வேறு ஒரு ஸ்டைல் ஆகணுங்களா. ஸோ அதுக்கு கோலன் ஹோவர் ஓகேங்களா. ஸோ ஒன்று கிளிக் ஆகும்போது இன்னொரு ஆக்ஷன் ஆகணும் அப்படின்னா எது கிளிக் ஆகும்போதோ அதோட நேம் ப்ளஸ் அதோட கோலன் அப்புறம் ஹோவர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னவா சேஞ்ச் ஆகணுமோ அதோட சைடில் நீங்கள் இந்த இடத்துல எழுதலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் பேக்ரவுண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ டீப் பிங்க் அப்படின்ற கலரில் பாக்ஸோட கலரை நான் சேஞ்ச் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ டிஃபால்ட்டாக எனக்கு என்ன கலரில் இருக்குன்னா ரெட் கலரில் இருக்குது. ஸோ அதை நான் கிளிக் ஆகும்போது எனக்கு என்ன கலரில் மாறணும் அப்படின்னா டீப் பிங்க்கில் மாறணும். தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹோவர் அப்படிங்கிறது நார்மலாக இருக்கும்போது அதை டச் பண்ணும்போது எனக்கு இன்னொரு ஆக்ஷன் மேக் ஆகணும் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஹோவர் அப்படிங்கிறது ஓகேங்களா. ஸோ பாக்ஸுக்கு ஹோவர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி H1 டேக்குக்கும் ஓவர் பண்ணாங்களா. ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம எதோ ஓவர் பண்ண போகிறோம் அப்படின்னா H1 அப்படிங்கிறது ஓகேங்களா. ஸோ அதோட நேம் டேக் ஆகட்டும் கிளாஸ் ஆகட்டும் எதோ ஓவர் பண்ண போகிறீங்களோ அதோட நேம் ஓகேங்களா. ஸோ ப்ளஸ் இந்த கோலன்ற சிம்பிள் யூஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்து ஹோவர் அப்படின்ற கீவேர்டு ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் அந்த டெக்ஸ்ட்டோட கலரை மாற்ற போகிறேன் ஓகேங்களா. ஸோ டெக்ஸ்ட்டோட கலர்னு கொடுத்துட்டு ஸோ
ஸோ டெக்ஸ்ட்டோட கலரை என்ன மாற்றலாம் அப்படின்னா எல்லோ கலரில் மாற்றலாம் ஓகேங்களா. ஸோ எல்லோ அப்படின்னு கொடுத்துட்டேன் ஓகேங்களா. ஸோ கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு கலர் ரொம்ப டல்லாக தெரியுது. நான் வந்து லைம் அப்படின்ற கலர் யூஸ் பண்ணுறேன் ஓகேங்களா. கண்டென்ட் மேலே டச் பண்ணால் தான் எனக்கு கலர் மாறுது ஓகேங்களா. ஸோ டிஃபால்ட்டாக நமக்கு அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு செட் பண்ண பாக்ஸ் ஒன்னோட பேக்ரவுண்ட் வந்து ரெட் கலர், நார்மலாக நம்மளோட கண்டென்ட் கலர் பிளாக் ஓகேங்களா. ஸோ இப்போ டிவ்வை டச் பண்ணுறேன், எனக்கு டீப் பிங்க் அப்படின்ற ஒரு கலர் அப்ளை ஆகுது. இதுவே நான் டெக்ஸ்ட்டுக்கு அப்ளை டச் பண்ணுறேன், அது வந்து எனக்கு லைம் அப்படின்ற கலர் மாறுது ஓகேங்களா. ஸோ ஹோவர் அப்படின்னா கிளிக் ஆகும்போதோ டச் ஆகும்போதோ இன்னொரு ஆக்ஷன் மேக் ஆகும் ஓகேங்களா. அந்த ஆக்ஷன் வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஒன்றுலேருந்து இன்னொன்னா மாறலாம், இல்லை ஸ்டைல் சேஞ்ச் பண்ணலாம், இல்லை அதுக்கு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணலாம், இல்லை அது டச் ஆகும்போது இமேஜ் வரலாம். ஸோ இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இந்த செஷனில் 3 விஷயம் புதுசாக பார்த்துருக்கோம். ஒன்று வந்து ஸ்டைலில் 3rd டைப் பார்த்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ எக்ஸ்டர்னல் டைப் யூஸ் பண்ணி நம்ம இந்த பேஜை டிசைன் பண்ணியிருக்கோம். தென் வந்து பார்டர் ரேடியஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக என்ன புதுசாக பார்த்தோம் அப்படின்னா ஹோவர் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ இதை 3ஐயும் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.